حي على الصلاة. அல்ஹம்துலில்லாஹ், இல்மியுடைய கனவு திட்டம் ஜாமியா தாருல் இல்மி ஒரு எஜுகேஷ்னல் கேம்பஸை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கல்வி வளாகத்தை. உம்மத்தும் இந்த முயற்சிக்கு பெரிய உங்களோட ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. உங்களுடைய உதவினாலையும் உங்களுடைய துவாக்கள்னால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கிறோம். இன்னும் முழுமையடைறதுக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், உங்களுடைய பங்களிப்பு வேணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஒரு வாரமாக உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டு திசையில் ரெண்டு விஷயங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகிறது. ஈரான் திருப்பி தாக்குமா அல்லது அமெரிக்காவுக்கு அடிபணியுமா என்பது பற்றிய ஒரு இஷ்யூ. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி எபஸ்டீன் இவனுடைய ஃபைல்ஸ், ஜெஃப்ரி எபஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல். இந்த ரெண்டு இஷ்யூகள் உலகத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்படுது. பேச வேண்டிய ஒரு சில பேர் பேசுகிறாங்க. குறிப்பாக இந்தியாவுடைய மீடியாக்கள் அவங்களுக்கு போட்ட எலும்பை கவ்விக்கொண்டு வாய் திறக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன இந்த ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சகோதரி, இஸ்லாமிய பார்வையில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய பிற்காலங்களில் வரக்கூடிய ஃபித்னாக்களில் குழப்பங்களில் ஒரு முக்கியமான குழப்பமாக சொன்னது தஜ்ஜாலை பற்றி. அந்த தஜ்ஜாலை வழிபடக்கூடிய இலும் நாட்டிகள், இந்த இலும் நாட்டிகளுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டது, அவங்க உலகத்தையே ஆள்வதற்காக என்னென்ன சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போது அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறோம். இலும் நாட்டிகளுடைய சூழ்ச்சிகள்னு சொல்லி நான் வீடியோ பேசியிருக்கேன், என்னோடய சேனலில் பார்க்கலாம். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், அவர் உலகத்தையே ஆள நினைக்கிறார்கள். எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வந்துடணும். தங்கத்திலேருந்து, பெட்ரோல்லேருந்து, ஆட்சியாளர்லேருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அவன் கண்ட்ரோலை மீறி ஒருத்தர் செயல்பட்டானா அவனை உலகத்தை விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க, அந்த ஆட்சியாளனை, அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறோம். அதனுடைய ஒரு மீட்சியாக, ஒரு தொடராகத்தான், அந்த உண்மையின் தொடராகத்தான் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க அயோக்கியன். இவன் யார் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொன்னால் யூத பயங்கரவாதி, இலும் நாட்டிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு கோழை, இலும் நாட்டிகளுடைய கைக்கூலி. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், இவனுடைய இச்சைக்காக, இவனுடைய பாலியல் வல்லுறவுக்காக, பாலியல் கொடுமைக்காக சிறுமிகளையும் சிறுவர்களையும் இவன் பயன்படுத்தியவன். இதற்கு ஆதாரம் பிடிக்கப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டு கடைசி 2019 சிறையில் மர்மமாக செத்து போயிடறான். இவனோட சாவே மர்மமாகிடுது. 2019 7 வருஷம் முன்னாடி செத்துட்டான். மர்மமாக போயிடுச்சு. மர்மமாக போனதோட அதோட முடிஞ்சான்னு பார்த்தா, அதற்கு பிறகு அவனுடைய ஃபைல்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஆயிரக்கணக்கான ஃபோட்டோக்களுடன், ஆதாரங்களுடன், லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட அவனுடைய ஃபைல்கள் வெளியே வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இவன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆட்சியாளரையும் எவனுமே விட்டு வைக்கல. உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியாளர்களையும் என்ன பண்ணுறான், அவங்கவுங்களோட பலகீனம் என்ன, அவனுக்கு பெண் தேவையா பெண், சிறுவர்கள் தேவையா சிறுவர்கள், அல்ல சிறுமிகள் தேவையா சிறுமிகள், அவன் எந்த மாதிரி பாலியல் இச்சை கொண்டவன் என்பதை கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஒரு தனி விமானம் வச்சு, ஒரு தனி தீவு வச்சு அங்கே அவங்கள கொண்டு போய் சேர்க்குறான். அங்கே அவங்கள அந்த காம கலியாட்டங்களில் ஈடுபட வச்சு அப்பாவி சிறுமிகள், பச்சிலம் குழந்தைகள், பச்சிலம் பாலகர்கள், இந்த மாதிரி சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் பாலியல் சித்திரவதை பண்ணி கொலை செய்கிறாங்க. யார்? எல்லாம் பெரிய பெரிய நாட்டு அதிபர்கள். நம்முடைய அமெரிக்காவுடைய பேய் பிடிச்சிக்கிருக்கேன் அவருடைய ட்ரம்ப்பு, அவனுடைய பழைய உற்ற நண்பர், ட்ரம்ப்புடைய பழைய உற்ற நண்பர் நம்முடைய 56 இன்ச்சு மோடி இருக்கார் இல்லைங்களா, அந்த மாதிரி உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் அந்த வீடியோவில் மாட்டியிருக்கிறாங்க, அந்த ஆவணங்களில் மாட்டியிருக்கிறாங்க. அவன் எழுதப்பட்ட அந்த ஃபைல்ஸில் நம்முடைய மோடியுடைய பேரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவன் அதில் என்ன எழுதுறான்னாக்கா, காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அவன் சொல்கிறான், அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்கிறான், நான் மோடிக்கு ஆலோசனை கொடுத்தேன், அந்த ஆலோசனையின் பேரில் அவர் ட்ரம்ப்பை சந்தித்தார், அவர் இஸ்ரேலுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே சில ஆட்டப்பாட்டங்களை கலந்துக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்கலாம். அப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஒரு பாலின குற்றவாளி, பாலியல் வெறிபிடித்த குற்றவாளி, பச்சிலம் குழந்தைகளையும், பச்சிலம் பாலகர்களையும், பச்சிலம் சிறுமிகளையும் சித்திரவதை செஞ்சு பாலியல் செஞ்சு கொலை பண்ண கொலையாளி, அவன் நம்முடைய மோடி பிரதமர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாக்க அவன் எந்த மாதிரி ஆலோசனை கொடுத்தான், அவனுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது வருங்காலத்தில் தெரிய வரும், உண்மை வெளியே ஒருத்தரும். இங்கே சகோதரர்களே, ட்ரம்ப் அதில் மாட்டியிருக்கிறான்.
எல்லா ஆட்சி தலைவர்களும் மாட்டியிருக்கான். இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெரிய கொடுமை என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் வேதனைப்பட வேண்டிய கொடுமை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அவன் மாட்டினா இவன் மாட்டினா அது மாட்டினா இது மாட்டினா பரவாயில்ல, அவனிடத்துல காபத்துல்லாவினுடைய ஒரு திரைச்சீலை அவனுக்கு அன்பளிப்பா வழங்கப்பட்டிருக்குது. காபத்துல்லாவின் திரைச்சீலை இந்த ஹராமிக்கு, இந்த ஷைத்தானுக்கு, இந்த எப்சின் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளிக்கு, இவனுக்கு காபத்துல்லாவின் திரைச்சீலை அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கு. அது எப்படி போச்சு? காபத்துல்லா என்பது எவ்வளவு புனிதமான ஸ்தலம், உலக முஸ்லீம்கள் உள்ளத்தில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த புனித இடம். அதனுடைய திரைச்சிலை என்பது ஒவ்வொரு ஆண்டும் அது மாற்றப்படும் பொழுது அது அந்த முஸ்லீம் நாட்டு மன்னர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி தான் போயிருக்கேன் நான். மலேசிய மன்னர் நஜீபுடைய வீட்டுக்கு நான் போயிருந்த பொழுது, நானும் பைத்துல் முகத்தஸ் இமாம் அவர்களும் போயிருக்கும் பொழுது அங்கே காபத்துல்லா, அவருக்கு வழங்கப்பட்ட காபத்துல்லாவுடைய அந்த திரைச்சிலை தொங்கப்பட்டிருந்துச்சு. அது பக்கத்தில் நின்று நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். அதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ இப்படி உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த காபத்துல்லாவின் திரைச்சிலை இந்த ஹராமி ஜியோனிஸ்ட், இந்த யூத ஹராமி வெறிபிடித்த காம வெறி பிடித்த இந்த ஹராமிக்கு, அதாவது பச்சிலம் குழந்தைகள் மீது காம வெறி பிடித்த, பச்சிலம் சிறார்கள் மீது காம வெறி பிடித்த, பச்சிலம் சிறுமிகள் மீது காம வெறி பிடித்த இந்த ஹராமிக்கு காபத்துல்லாவின் சிறைச்சீலை எப்படி கிடைச்சது? இதுதான் பெரிய வேதனை. உலக முஸ்லீம்கள் எல்லாம் பெரிய வேதனைப்பட வேண்டிய செய்தி இது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரானை அடிக்க போகிறோம். அருமைக்குரியவர்களே, இதிலும் இந்த யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி, இலுமினாட்டிகளுடைய சூழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மளை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உலக முஸ்லீம் நாடுகளிலேயே, அரபு நாடுகளிலேயே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது ஈரான் மட்டும்தான். அவன் ஷியாவா பயா, இப்போ 4 பேர் ஒன்றே வருவாங்க, அவன் ஷியாவுக்கு ஆதரிச்சு பேசுகிறான், ஷியாவா பயாவா ஓரமத்தி வைங்க. ஒரு முஸ்லீம் நாடுகளில் அவன் இன்றைக்கு யூதர்களுடைய கண்களிலே, ஜியோனிஸ்டுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரே சக்தி படைத்தவன் ஈரான் மட்டும்தான். அடிச்சிட்டான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஈரானுக்குள்ளே போய் இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டான். ஒரு ஏரியாவே காலி பண்ணிட்டான். நான் இப்போ நவம்பரில் டெல்லவிவ் போயிருந்தேன். பைத்துல் முகத்தஸ் போயிட்டு இஸ்ரேலுடைய தலைநகரக்கூடிய யாஃபா என்று சொல்லக்கூடிய டெல்லவிவுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஈரான் குண்டு போட்ட இடங்கள்லாம் பார்க்கணும்னு விரும்பினேன். ஆனால் சொன்னாங்க, அங்கே உள்ள கைடு சொன்னாங்க, ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டான், எந்த மீடியாக்களையும் உள்ள விடாமல் அடிப்பட்ட இடத்த, உடஞ்ச பில்டிங்லாம் ஒரே வாரத்தில் வாஷ் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா யார்? ஈரான் அடித்தது. அதனால் இந்த இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே ஒரு பெரிய வெறி இருக்குது. என்ன வெறின்னு சொன்னால், எல்லா முஸ்லீம் நாடுகளும் எனக்கு அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு, ஏன்னா இஸ்ரேலுடைய அடிமை தான் அமெரிக்கா. இன்னைக்கு இது உலக வரலாறு தெரிஞ்சு சொல்லுவாங்க. தெரியாத மக்கள் சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய தயவுல தான் இஸ்ரேல் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் பொய். உண்மை என்னன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய தயவுல தான் அமெரிக்கா இருக்கிறான். அப்போ இஸ்ரேலுக்கு என்ன கோவம்னு சொன்னால், என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு உலகத்தில் எல்லா அரபு நாடுகளும் எல்லா முஸ்லீம் நாடுகளும் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, இந்த ஒரே ஒரு துலுக்கப்பைய ஈரான் மட்டும் இவன் எங்களுக்கு எதிராக இருக்கிறானே, எங்கள் ஊருக்குள்ளே போய் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படிங்கிற அந்த வெறி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஈரான் அடிச்ச அடி எப்படி ஆகி போச்சுன்னா, இஸ்ரேல் எந்த ஒரு மரண பயத்தை உலக நாடுகளுக்கு காட்டி வச்சிருந்தானோ அந்த மரண பயம் அப்படி தவிர்த்து போச்சு. ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தோம், ஆஹா நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி, அது அப்படியே செறிஞ்சு போயிடுச்சு. அதனால இஸ்ரேல் இன்னைக்கு உலக அரங்களை கூனி குறுகி பிரிக்கிறான். ஆனால் ஈரானை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், அவன் அமெரிக்காவை வற்புறுத்துறான், நீ அடி ஈரான் அடி, ஈரான் அடி, ஈரான் அடின்னு. ட்ரம்ப் இவன் ஆல்ரெடி பேய் கிறுக்கன் பேய் பிடிச்சிருக்கேன். அப்போ இவன் என்ன பண்ண, அந்த கிறுக்கன் இவன் ஆட்சி காப்பாற்றப்படணும், இவனுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கணும், அதுக்கு இஸ்ரேலுடைய சப்போர்ட் வேணும், யூதருடைய சப்போர்ட் வேணும். அப்படிங்கிறனால என்ன பண்ணா, இவன் ஆல்ரெடி முஸ்லீம்களை வெறி பிடிச்சவன், முஸ்லீம்களுக்கு எதிரானவன். இவன் சொன்ன உடனே இவன் அடிக்கிறது ரெடி ஆகிட்டான். ஆனால் அடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா இல்லையா? அதுக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அணு ஆயுதத்தை செஞ்சுருக்கான். நீ அதை சொல்லுங்க, அவன் நாட்டுக்கு பாதுகாப்பு, அவன் அனாதாஜிறான். உனக்கு என்ன வந்துருச்சு? இன்னைக்கு அந்த அமெரிக்காவினுடைய இந்த சட்டாம்பிள்ளைத்தனத்துக்கு, இந்த ரவுடித்தனத்துக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் காலில் விழுந்து கிடக்கிறான், பயந்து கிடக்கிறான். ஒன்று சீனா, ரஷ்யா மாதிரி 1-2 நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்கா காலில் விழுந்து கிடக்கிறான், இந்தியா உட்பட. எந்த அளவுக்குன்னா, பாகிஸ்தான் பெஹல்காம்ல ஒரு தாக்குதல் நடத்தினா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய முஸ்லீம் இந்திய சோல்ஜர்கள், அது ஒரு முஸ்லீம் பெண்மணி தலைமையிலே சிந்தூர் அட்டாக் பண்ணாங்க. எல்லாம் சந்தோஷப்பட்டோம். சிந்தூர் அட்டாக் நடந்துச்சு, நாங்கள் பாகிஸ்தான் அடிச்சுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனால் என்ன நினைச்சு, 4 நாள்லயே அந்த சந்தோஷம் பல்லிழிச்சுது. என்னாச்சு, அமெரிக்கா அடிச்ச அடியில் ஒரே நாளில் மோடி வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த அட்டாக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. கேட்டா எங்க காலில் விழுந்து கெஞ்சினோம் பாகிஸ்தான், அதனால விட்டோம் சொல்லி வெளியில வளமையா போய் சொல்ற மாதிரி போய் சொன்னாரு. ஆனா 4 நாளே ட்ரம்ப் போட்டு உடச்சுனா, அதெல்லாம் இல்லை, நான் தான் நிறுத்தினேன், நான் சொல்லி தான் இந்தியா நிறுத்தினான் பாகிஸ்தான் அடிக்காம, நான் தான் சண்டையை விலக்கி விட்டேன் அப்படிங்கிறான். நம்முடைய சோல்ஜர்கள் அப்ப யார் கண்ட்ரோல் இருக்காங்க? நம்ம நாட்டு பிரதமர் கண்ட்ரோல் இல்லையா? நம்ம ஜனாதிபதி கண்ட்ரோல் இல்லையா? எவனோ ஒரு ஹராமி ட்ரம்ப் கண்ட்ரோல்லையே நம்ம சோல்ஜர் இருக்கிறாங்க.
நம்முடைய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இது எவ்வளவு பேர் இழுக்குது. இதுக்கு மோடி உடனே பதில் கொடுத்துருமா இல்லையா? அதெல்லாம் இல்ல, ட்ரம்ப் போய் சொல்றான், அதுக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லை, நாங்களாவது நிறுத்தணும் தைரியமா சொல்றோம் இல்லையா? இது நாள் வரைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாயை திறக்கவில்லை. இந்த மாதிரிதான் எல்லா நாட்டையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் அமெரிக்கா. அந்த அடிமைத்தனத்திற்கு கட்டுப்படாத ஒரே நாடாக இருக்கிறது ஈரான் மட்டும்தான். அப்ப அவனே என்ன பண்றான், நீ அணு ஆயுதம் தயாரிக்கிற அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி, அல்லது உன் அணு ஆயுதத்தை காட்டு, நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், நான் உள்ள வந்து பார்க்கணும். ஏங்க நம்ம வீட்டுல பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், வியாபாரம் பண்றோம், கொடுக்கல் வாங்கல் பண்றோம், நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கு சம்பாதிக்கிறோம். இன்னொருத்த வந்து நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, மாசம் 10,000 சம்பாதிக்கிறேன், அதுக்கு மேல சம்பாதிச்சா அவ்வளவுதான் ஒண்ணு இல்லைங்க, ஓகேங்க நான் அதுக்கு மேல சம்பாதிக்கலங்க, இல்ல அதுக்கு மேல சம்பாதிக்க கூடாது, அவன் வீட்டுல திறந்து பீரோ திறந்து காட்டு அப்படின்னா செருப்பால் அடிக்க மாட்டோம்னே. இந்த மாதிரி ரவுடித்தனத்தை தான் அமெரிக்கா செஞ்சுட்டு உலகத்துல எல்லா நாடுகளும் அவன் கட்டுப்பட்டு நடக்கிறான், அவன் காலில் விழுந்து கிடக்கிறான். அமெரிக்கா விரலில் கண்ணை விட்டு இஸ்ரேல் விரலில் கண்ணை விட்டு ஆடிய ஒரே ஆண்மை உள்ள நாடு ஈரான் மட்டும்தான். உடனே என்ன பண்ணா, அந்த ஆயத்துல்லா கொமேனியை நீக்குவதற்காக ஈரானுக்குள்ள உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தினா ஈரானுக்குள்ள. அது உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு. அதை ஆயத்துல்லா கொமேனி என்ன பண்ணிட்டாரு, அட்டாக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு. அப்ப ஆயத்துல்லா கொமேனியை எதிர்த்து நடந்த அந்த கலவரம் ஆர்ப்பாட்டத்தை வச்சு இவனால ஒன்றும் பண்ண முடியல. இவன் தான் தூண்டி விட்டான். இவனோட உளவுத்துறையை வச்சு சிஏ வச்சு உள்ள தூண்டி விட்டான், மொசாத் உளவுத்துறை வச்சு உள்ள தூண்டி விட்டான். பெரிய கலவரம் வெடிச்சது. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல. மக்கள்லாம் ஆயத்துல சப்போர்ட்டா இருந்தாங்க, கிளர்ச்சிக்காரர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அதனால ஒன்றும் பண்ணலன்ற ஒன்று ட்ரம்ப் அமைதியாக தான் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம ஈரான் அடிச்சனா திரும்ப அவன் நம்மளை அடிப்பான் அல்லது இஸ்ரேல் அடிப்பான், ஒரு பெரிய பிரச்சனையாகும் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் நாட்டுக்குள்ளே 1008 பிரச்சனை, அவன் நாட்டில் பொருளாதார பிரச்சனை, அவன் நாட்டு மக்களே அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில எதுக்கடா அந்த வம்பு தர்த்தரம் பிடிச்ச இஸ்ரேல் பேரை கேட்டு நம்ம ஈரான் அடிச்சு அவனையும் சொரிஞ்சு விடுவானே அப்படின்னு தான் இவன் பயந்து போயிருந்தான். யாரு அதை நினைச்சுதான் ட்ரம்ப் பயந்து போயிருந்தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் விடுற மாதிரி இல்லை. நீ அவனை அடி அடின்னு சொல்லிட்டே இருந்தான். இவன் என்ன பண்ணா, சரி ஓகே ஜனவரி மாசத்துல அடிக்கிறேன், முதல்ல டிசம்பர் மாசத்துல அடிக்கிறானா, அப்புறம் ஜனவரி மாசத்துல அடிக்கிறான்னா, அப்புறம் என்ன பண்ணா, அடிக்காம பின்வாங்கிட்டான். ஏன்னா இதுல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நல்ல வேலை பார்த்தான். என்ன வேலைனாக்கா, தனக்கு அடிமையா இருக்கக்கூடிய சவுதி, தனக்கு அடிமையா இருக்கக்கூடிய துபாய், தனக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஆசர்பைஜான். இந்த ஆசர்பைஜான்ங்கிறது மூணுமே ஈரானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள், ஈரானோடு ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள். அதனால தன்னுடைய அடிமையா இருக்கக்கூடிய சவுதியை சொல்ல சொன்னா, நீ ஒரு அறிக்கை விடு, என்னென்று ஈரானை அடிப்பதற்காக எங்கள் நாட்டின் மீது நாங்கள் விமானத்தை பறக்க விட மாட்டோம் அப்படின்னு என்னை எதிர்த்து ஒரு அறிக்கை விடு அப்படின்னு ட்ரம்பே அறிக்கை விட வச்சான். ஏன்னா சவுதிக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. ட்ரம்ப் எதிர்த்து நாங்களோட முதல்ல ஆரம்பத்தை பரவாயில்ல, சவுதி இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, துபாய்க்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சா அப்படி யோசிச்சேன். அப்புறம் தெரிஞ்சது அது அவங்க தைரியம் இல்லை, இவனை சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி, நீ இப்படி ஒரு அறிக்கை விடு. அப்புறம் துபாய் அறிக்கை விட்டான், எங்கள் நாட்டுக்கு மேல் நாங்கள் இப்ப எங்கள் நாட்டு எல்லைக்குள் பறக்க விட மாட்டோம், எங்கள் நாட்டு எல்லையை தாண்டி தான் ஈரான் அடிக்கணும், ஈரான் அடிக்கிறது நம்ம பறக்க விட மாட்டோம் அப்படின்னா ஆசர்பைஜான் சொன்னான். இதெல்லாம் பார்த்த உடனே உண்மையில மக்கள் சந்தோஷப்பட, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், அந்த சவுதிக்கு துபாய்க்கு கொஞ்சம் ஆன்மை வந்துருச்சு, தைரியம் வந்துச்சு, அமெரிக்காவை ஏற்று அறிக்கை விட்டான்னு சொல்லி. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ட்ரம்ப்புடைய மோடி விளையாட்டு. நம்முடைய மோடி அப்போ விளையாட்டு காட்டுவார்ல, மோடி மஸ்தான் விளையாட்டு, அது மாதிரி இவரோட ஃப்ரெண்டா இருந்தார் இல்லையா அவரு, அதனால ட்ரம்ப்புடைய மோடி மஸ்தான் விளையாட்டு விளையாட்டு எப்படி அவங்கள வச்சு அறிக்கை விட வச்சான். இப்ப அவங்கள வச்சு அறிக்கை விட்டோன்னே இப்ப இஸ்ரேல் சொன்னா, பாருப்பா ஆசர்பைஜான் நான் அலோ பண்ண மாட்டேங்கிறான், சவுதி நான் அலோ பண்ண மாட்டேங்கிறான், துபாய் நான் அலோ பண்ண மாட்டேங்கிறான், நான் எப்படி போய் அடிக்கிறது அப்படின்ற உடனே இவனுக்கு வில்லாது வில்ல அவன் யாரு, இஸ்ரேலு. இவனுக்கு வில்லாது வில்ல அவன் இஸ்ரேலு. அவன் என்ன பண்ணா, மோன நீ இப்படியா கேம் காட்டுற, நான் ஒரு அறிக்கை எடுத்து வெளியே விடுறேன் பார் அப்படின்னு என்ன பண்ணிட்டான். இந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் இருக்கான்ல, ஜெப்ரி எபஸ்டீன், இந்த செத்து பண்ணான பாலியல் குற்றவாளி, அவன் வச்சிருக்க ஆவணங்கள்ல இவனை பத்தி என்னென்ன இருக்குதோ, யாரை பத்தி, ட்ரம்பை பத்தி என்னென்ன இருக்குதோ அதுல 1-2 எடுத்து விட்டான். அதே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த ஹராமி ஒரு இந்த ட்ரம்ப் ஒரு 13 வயசு சிறுமியை கற்பழிச்சிருக்கான். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குது, கர்ப்பமானதுல குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையை ஒரு ஆற்றில் தூக்கி வீசி சாகடிச்சிருக்கான் இந்த ட்ரம்ப். அந்த ஆவணத்துல இருக்குது. சொல்றான் இது ஒரு சிம்பிள் தான் அப்படிங்கிறான், இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய வருங்கிறான். இப்ப இதை வச்சு என்ன பண்றானா இஸ்ரேலு, ட்ரம்ப் அதை பத்தி, ஏன்னா இவன் இலுமினாட்டி, இவன் தான் எல்லா ஆவணம் இருக்குது. அவனே ஒரு ஜியோனிஸ்ட் தான். யாரு, அந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் இருக்கானே, அவனே ஒரு ஜியோனிஸ்ட், அவன் ஒரு இலுமினாட்டியோட ஏஜென்ட். அப்ப நான் சொன்ன பாருங்க, நான் 15 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன், ஒட்டுமொத்த உலகத்தையும் இலுமினாட்டியில் ஆள நினைக்கின்றார்கள் அப்படின்னா, கேடுகட்ட புத்தி பிடிச்ச யூத புத்தி, ஹராமி புத்தி, எல்லா நாட்டு தலைவர்களையும் பாலின இச்சையை ஊட்டி அவன் விருப்பப்பட்ட பாலினத்தை குற்றச்சாட்டு செய்ய வச்சு அதை என்ன பண்ணிருக்கான், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், ஆவணப்படுத்தி வச்சிருக்கான், மிரட்டுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவில் பில் கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோடு தப்பான உறவு கொண்டு, அமெரிக்காவில் சகஜம், ஆனால் அமெரிக்க மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நாங்க சகஜமா இருப்போம், எனக்கு கிடைத்த அதிபர் ஒழுக்கமா இருக்கணுமா இல்லையா,
அது நினைச்சு ஆனால் அந்த மோனிகா லெவின்ஸ்கி பிரச்சனை வெளியே வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கடந்த பில் கிளின்டன் பதவியை இழந்தான். அந்த மாதிரி இப்போ டொனால்டு ட்ரம்ப்பும் பதவி இழப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பயமுறுத்தி காட்டிட்டு இருக்கிறான், ஈரான் அடிப்பேன்னு சொல்லி. ஆனால் அடிக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாப்பான். இது வந்து டொனால்டு ட்ரம்ப் நடத்தக்கூடிய ஒரு ஆடுபுலி ஆட்டம். இது டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆடுபுலி ஆட்டம். இது கண்டிப்பாக தாக்குதல் நடக்காது. நடந்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிறது பெஞ்சமினுக்கு தெரியும், நெத்தனியாவுக்கு தெரியும். ஏன்னா ஈரான் சும்மா இருக்க மாட்டான், அணு உலையை பயன்படுத்துவான். அணு உலையை பயன்படுத்தி ஈரான் மீது இஸ்ரேல் மேலே குண்டு போடுவான், கண்டிப்பாக போடுவான். அது அந்த பிராந்தியத்திலேயே கல்ஃப் கண்ட்ரி சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும், பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால அமெரிக்காவும் செய்ய மாட்டான், அமெரிக்காவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் செய்ய விட மாட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் மட்டும் என்ன சொல்றான், அடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அவங்களுக்கு இவங்களும் ஆடுபுலி ஆட்டம் நடக்குது. அமெரிக்கா வந்து சவுதியை வச்சு, துபாயை வச்சு, ஆசர்பைஜானை வச்சு ஒரு அறிக்கை விட வச்சு தப்பிக்க பார்த்தா, இவன் என்ன பண்ணி தப்பிக்க பார்க்குற, மௌன அந்த ஆவணத்தை எடுத்து விடுறார் அப்படின்னு எடுத்து விட்டுருக்கான். இதுதான் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனுடைய அறிக்கைக்கும் இந்த ஈரான் தாக்குதலுக்கும் உள்ள தொடர்பு. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுன யுஅம்மரு அல்ஃப சனத்தின் வல தஜிதன்னஹும் அஹரஸன் நாஸி அலா ஹயாத்தின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஒருபோதும் பொய்யாகாது. இந்த இலுமினாட்டிகளை பத்தி, யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வல தஜிதன்னஹும் அஹரஸன் நாஸி அலா ஹயாத்தின் மினல் லதீன அஷ்ரகு. இந்த யூத எப்படிப்பட்டதுன்னா, உலகத்தில் வாழக்கூடிய மக்களிலேயே அதிகமான நாட்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று பேராசைப்படுத்தி வந்தான். உலக பேராசைப்படலவன். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம 100 வருஷம் வாழ்வோம், மேக்சிமம் 90 வருஷம் வாழ்வோம், அதுக்கப்புறம் உலகத்தை இருப்போம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 100 வருடம் அல்ல, அவன் எப்படி மாறா, அவன் எவத்தோ அவர்களில் ஒரு ஆசைப்படுகின்றான், ஐயோ அம்மரு அல்ஃபசனத்தின் 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அந்த ஆசை பிடிச்சவன் தான் யூத. உலகத்தையே ஆளணும், உலகமே தன் கண்ட்ரோல் நினைக்கிறோம் தான் இலுமினாட்டி. அந்த இலுமினாட்டியுடைய விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் தான் இப்போ ஆரம்பமாக இருக்குது. ஹைர், எனவே நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதருடைய சூழ்ச்சியை விட்டு உலகத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த இலுமினாட்டிக்கு மிகப்பெரிய சவாலாக இலுமினாட்டிக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பது அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான். இன்னைக்கு அவன் செய்யக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் முறியடிக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் பிறந்ததுக்கு நம்மளாம் அல்லாஹ்வுக்கு பெரிய நியமத்துக்கு, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் உலகத்தை பாதுகாப்பானாக, இஸ்லாத்தின் மூலமாக உலகத்தை பாதுகாப்பானாக. இந்த இலுமினாட்டியுடைய தீங்கிலிருந்து இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை, உலக மக்களை பாதுகாப்பானாக, ஈரானையும் பாதுகாப்பானாக, முஸ்லீம் நாடுகளையும் பாதுகாப்பானாக. எல்லா நாட்டு ஆட்சியாளர்களும் நல்ல புத்தியை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலுமினாட்டி சோதனை விட்டு இந்த உலகத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா, காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோட ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா, அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் மொத்தத்திலே வந்து 1 லட்ச ரூபா கூட வரமாட்டேங்குது. அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல, அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க.